பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 1 நாளாகமம் 4:10. யாபேசை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தாயும் தனக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பெயரிடுவார்கள். அப்பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எடுத்துக்காட்டாக, லேயால் கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என பெயரிட்டாள். பார்வோன் குமாரத்தி ஜலத்திலிருந்து எடுத்ததால் மோசே என்று பெயரிட்டாள். இப்படித்தான் நம்முடைய பெயருக்கும் நம்முடைய பெற்றோர் ஒரு அர்த்தத்தை வைத்திருப்பார்கள். ஆனால் யாபேசின் தாயோ தான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். பொதுவாகவே குமாரனையும் குமார்த்திகளையும் பெற்றெடுக்கும் தாய்மார்களுக்கு என்ன துக்கம் இருந்தாலும் பிள்ளை பெற்றெடுத்த பின்னர் அது மகிழ்ச்சியையே தரும். ஆனால் யாபேசின் தாய் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்கிறார். இதை அறிந்து மிகவும் துக்கத்தோடு இருந்த யாபேசான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அவருடைய இந்த ஒரு ஜெபம்தான் அவன் கேட்டதையெல்லாம் தேவனை கொடுக்க வைத்தது. இந்த ஒரு ஜெபமே பரிசுத்த வேதாகமத்தில் 2 வசனங்களை இடம்பெறச் செய்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க செய்தது. தேவனிடத்தில் 4 காரியங்களைத்தான் யாபேஸ் கேட்டான். ஆசீர்வாதமே இல்லாத என்னை ஆசீர்வதியும், எதுவுமே இல்லாத என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய வல்லமையின் கரம் என்னோடு கூடவே இருக்கட்டும், சத்துருக்களால் எனக்கு உண்டாகும் எல்லா வேதனைகளும் கேலிகளும் துக்கத்துக்கும் தீங்குக்கும் பொறாமைக்கும் என்னை கலங்க பண்ணுகிற எல்லா காரியத்திலிருந்தும் என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த ஒரு ஜெபந்தான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளும்படி செய்தது. கர்மேல் பர்வதத்தில் வைராக்கியமாய் நின்ற எலியா இந்த ஜனங்கள் அறியும்படி செய்யும் என்ற சிறு ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். எசேக்கியாவின் ஜெபத்தை தேவன் கேட்டார். ஆயக்காரனின் ஜெபத்தையும் கேட்டார். சிலுவையில் கல்லனின் ஜெபத்தையும் கேட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் யாபேசை போல இப்போது இருக்கலாம், அன்னாளை போல இருக்கலாம், எசேக்கியாவை போல இருக்கலாம், ஆயக்காரனை போல இருக்கலாம், கல்லனை போலவும் இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை 4 திசைகளிலும் பெரிதாக்கி அவனோடு இருந்து அவனை காத்து வழி நடத்தியதை அறிந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டதைப் போல நாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டால் யாபேசின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நம் எல்கைகளை பெரிதாக்கி நம்மோடு இருந்து எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து நாம் வேண்டிக் கொண்டபடி நம்மை ஆசீர்வதித்து வாழச் செய்வார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.